இருந்தா அப்பா வாழ்க்கை மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கை நாசமா போயிருமா? எத்தனை தடவை சொல்றது அனிதா? எப்போ இதே வேலையா போச்சு. காலங்காத்திலே குடிச்சிட்டு வந்தா எங்க வீடு விளங்க? அக்கம் பக்கத்துல நம்மள பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்கம்மா. காலையில காலேஜ் போலான்னு பார்த்தா இப்படி வந்து நின்னுட்டு இருக்காரு. எப்ப பாரு குடிதானாமா? அப்புறம் எப்படி என்ன படிக்க வைப்பாரு எனக்கு புரியவே இல்ல. குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ள விடாதமா. ஏமா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பையும் கெடுத்து குடும்பத்தையும் கெடுத்துக்கிறாங்க? சமூகமே சொல்லுது, கவர்மெண்ட் கூட சொல்லுது வீட்ல அர்ச்சனையா அப்படின்ட்டு. ஏன் அவங்க இப்படி பண்றாங்க? இதனால அவங்க நேரங்கள் தெரியாம குடிச்சு வந்தா அர்ச்சனை மட்டும் இல்ல சாட்டையாலையும் அடிக்கணும். பாதிக்கப்படுது. பாவம் தான அம்மா. சரி நான் வரேன். உம்மோட சேர்த்து உங்க மகன் என்ன பார்த்தா அவ்வளவுதான். வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்காங்க. குடி குடிய கிடைக்கும்னு எத்தனை இடத்துல சொல்றாங்கம்மா. ஏமா இவங்களுக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. எப்ப பாரு குடிச்சிட்டே இருந்தா என்னமா அர்த்தம்? குடிச்சு குடிச்சு சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிக்கே போச்சுனா இவங்களாம் திருந்தணுமா? எப்ப திருந்துவாங்க இவங்களாம்? டெய்லி குடிச்சிட்டே வர வேண்டியது. வேற வேலையே கிடையாது போல. சைமன், இன்னைக்கு நம்ம நல்லா குடிக்கிறோம், வாழ்க்கையை என்ஜாய் பண்றோம். துட்ட பத்தி கவலைப்படாத, செலவுலாம் என்னோட செலவு. வரேம்மா. பாய் ஆண்டி. ஏன் இப்படி வெளியே உட்காந்துருக்கீங்க? இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டானுங்களா? நல்லா இருப்பானுங்களா இவனுங்க? உள்ள எந்திரிச்சு வாங்க. அனிதா காலேஜ்ல இருந்து வரலையா? அவ ஃப்ரெண்டு அருணா வீட்டுக்கு போயிருக்கா. அதாங்க நம்ம அனிதாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போக காலையிலேயே வருவாளே. நீங்க கூட அருணா வீட்டுக்கு 1-2 தடவை அனிதா கூட போயிட்டு வந்திருக்கீங்களே. அது சரி, காலேஜுக்கு போகாம அந்த பொண்ணு வீட்டுக்கு இவன் ஏன் போகணும்? அவங்க காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷனா, அதுக்கு ஒரு நாடகம் போடுறாங்களாம். அதில் நம்ம அனிதா தான் மெயினாக நடிக்கிறாளாம். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண போயிருக்கா. நாடகத்துக்கு நடிக்கிறதுக்கா? இவளை யார் போச்சோன்னா? இவளை யார் போச்சோன்னது? படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு நாடகம் நடிப்பான்? அப்போ சரியில்லைன்னு நினச்சிட்டு இவன் நாடகம் நடிக்க போயிட்டாளா? சரி, அவளை என்ன ஆகுதுன்னு கேட்டுட்டு அவள் கையால் நான் கூட்டிகிட்டு வரேன். நடிக்கிறாள் நம்ம பெரிய நடிப்பு. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? இதுக்கு போய் இப்படி கோவப்படுறாரு? நான் நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாளா? அவ நடிக்க வேண்டாம், ஒழுங்கா படிச்சா போதும். நான் ஜான்சி ராணி. பற்றி எரியும் நெருப்பாக எம் இதய எரிமலைகள் அனைத்தும் வெடித்து சிதறும் இந்த நிலத்தில் நீ வந்து எம் வீரத்தை ஒடுக்கி வாளெடுக்கும் இந்த கைகளை அடக்கி ஓஹோவென அலையா எழுந்து வரும் எம் தீரத்தை முடக்கி விடலாம் என்று நினைத்தாயோ? ஓ இந்தியனே, வியாபாரம் செய்ய வந்த இந்த வெள்ளை பிசாசுகளுக்கு நம் நாட்டையை கொடுத்தது யார்? வெள்ளையனே, எம் திருநாட்டின் பச்சில குழந்தைகளையும் கேட்டுப்பார். அந்த பிஞ்சு உள்ளத்திலும் சின்னஞ்சிறு தீ குஞ்சுகள் கூடு கட்டி இருக்கும். அது வளர்ந்து சுடர்விடும் சூரியனாய் எழும்போது அதே வெறி பிடித்த வெள்ளையனே, நீ எங்கள் பார்வைப்பட்டு அல்ல நிழல் பட்டே நிர்மூலமாகி விடுவாயடா. ஏங்க என்னாச்சுங்க? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அனிதாவை எங்கங்க? ஏங்க உங்களதான், என்னாச்சுங்க? என்னங்க, என்ன இன்னைக்கு புதுசா நல்ல சட்டெல்லாம் போட்டு எங்கேயோ கிளம்பிட்டீங்க? நான் வேலைக்கு போறேன். வேலைக்கா? ஆமாடி, நான் வேலைக்கு தான் போறேன். சுயமா உழைச்சி சம்பாதிக்க போறேன். இனிமே இந்த சைமன் குடிக்க மாட்டான்.
என்ன பார்க்குற? இந்த குடியார பயலால் எப்படி வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியுமோன்னு பார்க்குறியா? ஒரு கலைஞனுக்கு உடம்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட கலை திறமையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கார். எனக்குன்னு ஒரு வாரிசு வந்தாச்சு. என் பொண்ணு என்னை விட திறமை கொண்டவா. என்னமா நடிக்க தெரியுமா? எப்பா என் ரத்தம் அவள் உடம்புல துடிக்கிறத நான் நேரில் பார்த்தேன். நீங்க பேசுறது நாடக வசனம் போல வீரமா தான் இருக்கு. ஆனா நடைமுறைக்கு சாத்தியமாகுமான்னு தான் தெரியல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா பூரணி? இருக்குங்க. ஆனா நம்ம அனிதாவுக்கு காலேஜ் ஃபீஸ் அதிகமா கட்ட வேண்டியது இருக்கே. எவ்வளவு கட்டணும்? 12,000 ரூபாய். இன்னும் ஒரு வாரத்துல கட்டணும். என்ன யோசிக்கிறீங்க? இப்படி பண்ணாண்ணா, உனக்கு அங்கங்கே தெரிஞ்சவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கி பீஸை கட்டிடு. நான் அதுக்குள்ளே வேலை தேடி சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த கடனையும் அடைச்சிடலாம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். பணம் கிடைக்கல. வேற வழி இல்லைன்னா அனிதா காதில் போட்டிருக்கிற ஒரே ஒரு சின்ன தங்க கம்மல் எடுத்து வித்தாதான் முடியும். கவரிங்கில் தான் நகையெல்லாம் டிசைன் டிசைனாக கிடைக்குது. அண்ணா, ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கய்யா. போயா ஐயா, வேலை ஏதாவது கொடுங்கய்யா. என்ன வேலை தெரியும் உமக்கு? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வையா. ஐயா, ஏதாவது வேலை கொடுங்கய்யா. சொன்னா கேட்க மாட்டேன். ஒயம்ல சொல்லிட்டுமா போயங்கிட்டு. இது வாழ விடுங்கடா. இப்போ தான் நான் குடிக்கலையே, திருந்துட்டேனடா. எனக்கு ஒரு வேலை கொடுங்கடா. அவளுக்கு பீஸ் கட்டணும்டா. எனக்கு ஒரு வேலை கொடுங்கடா. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? சைமன், யோ சைமன், வாயாங்க. சைமன், வாரியா தண்ணி அடிப்போம். வேண்டாம்ப்பா, அதுக்கு போல் கொஞ்சம் பணம் கூட. என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். என்னது? உன் பொண்ணு படிக்க ஃபீஸ் கட்ட நான் பணம் தரணுமா? என்ன இழிச்சவை நினைச்சியா? ஏய், நான் பெரிய நடிகன், என் குடும்பம் கலை குடும்பம்னு சொல்லிட்டு அழவிய. உன் பொண்ணை 4 பேருக்கு முன்னால நடிக்க வச்சு ஆட வச்சு பணம் சமைக்க வேண்டியதுதானே? என்னடா சொன்ன? நான் செஞ்ச தப்புக்கு என் பிள்ளை என்ன செய்யுது? என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை படிக்கணும். அம்மா, என் நெஞ்செல்லாம் வலிக்குதே. எனக்கு வாழ்க்கையே கிடையாதா? என் குடும்பம் நல்லா இருக்காதா? யாரும் குடிக்காதீங்கய்யா, குடிக்காதுங்க. உங்களுக்காக உங்கள் குடும்பம் வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க.
என்னடி என்னாச்சு? என்னாச்சுமா? ஏன் அழுவுற? இதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன காலேஜ்ல இருந்து நிறுத்திட்டாங்கம்மா. என்னடி என்னாச்சு? ஃபீஸ் கட்டலையேம்மா. ஐயோ நான் என்ன செய்வேன்? அழாதம்மா. நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் படிப்பு தான்மா செல்வம். அந்த பணம் காசு தராத தைரியத்தை படிப்பு தான்மா தரும் அனிதா. அந்த படிப்புக்கே பணம் தேவை இருக்கேம்மா. நம்ம கிட்ட பணம் இல்லையே, இந்த பாவி மக என்ன செய்வோமா? அம்மா அழாதம்மா. கடவுள் நம்மள கைவிட மாட்டாருமா. மா, அப்பா எங்க? அங்கிள் அங்கிள், யார் அடிச்சா அங்கிள்? ஏன் அங்கிள் இப்படி ஆச்சு? எல்லாம் நான் பண்ண பாவத்துக்கு தண்டனமா. என் பிள்ளை அனிதாவை காலேஜில் இருந்து நிறுத்திட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? அங்கிள், அனிதாவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியாச்சு. அப்போ நான் நினச்சதெல்லாம் கற்பனையா? ஹாய் மம்மி. என்ன அனிதா என்னாச்சுமா? என்ன அனிதா சொல்லு, என்னாச்சு? இதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மா, எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குமா. 15,000 ரூபாய். இனி காலேஜ் ஃபீஸ் கதம் கதம். என்னடி சொல்ற? நீ சொல்றது உண்மையாடி? ஸ்காலர்ஷிப்னா என்னடி? மா, ஸ்காலர்ஷிப்னா வேண்டாம். நான் உனக்கு வளர்க்குறக்குன்னு நான் என் படிப்பையே முடிச்சிருவேன். மொத்தத்துல கவர்மெண்டே என் காலேஜ் ஃபீஸை ஏத்துக்குச்சு. நான் நல்லா படிச்சது அதுக்கு ஒரு காரணம். am I right? மா, நான் சொல்றது புரியலனாலும் புரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கோமா. அப்பா ஒரு நடிகர், நானும் காலேஜ்ல நடிக்கிறேன். நீ மட்டும் ஏன் சும்மா இருப்பானே? இந்த மாதிரி குடும்பத்துல ஏதாவது நடக்கும்போது அப்பப்ப நடிச்சுக்கோமா. அடி போடி. இந்த நல்ல விஷயத்தை கேட்டா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, அப்பா எங்க? ரோஷன், இது இல்லையே. சாரி சார், கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. இப்போ பாருங்க. ஆமா, அப்பா எங்க?